நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான வரலாற்று பதிவை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடிக்கிட்டு அந்த காலத்துக்கே பயணிச்சு பாருங்க. மதீனா நகரத்தோட ஒரு அழகான மாலை பொழுது. அந்த அமைதியான நேரத்துல எழுத படிக்க தெரியாத ஒரு தூதர் வாயிலிருந்து ஒரு புதுவிதமான சப்தம் வருது. அது அந்த ஊர்லயே ஒரு மாபெரும் அதிர்வலையை உண்டாக்குது. அவர் உச்சரித்த அந்த 3 எழுத்துக்கள் அலிஃப் லாம் மீம். இப்போ இதுல என்ன பெரிய மர்மம்னு நீங்க நினைக்கலாம். அன்னைக்கு மதீனாவுல இருந்த யூத அறிஞர்கள் பல தலைமுறைகளா வேதங்களை கரைச்சு குடிச்சவங்க. ஆனா எந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் போகாத, எழுத படிக்க தெரியாத ஒருவர் இந்த எழுத்துக்களோட பெயர்களை இவ்ளோ துல்லியமா எப்படி உச்சரிக்கிறான்னு கேட்டு அந்த அறிஞர்களே அப்படியே ஆடி போயிட்டாங்க. மதீனா சந்தகள் முழுக்க ஒரே கிசுகிசுப்பு தான். யார் இவருக்கு இதை கத்துக் கொடுத்ததுன்னு தங்களோட வேத புத்தகங்களை எல்லாம் புரட்டி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கே இது புரியாத ஒரு புதிராதான் இருந்துச்சு. சரி, இப்போ நேரா இந்த அலிஃப் லாம் மீம்க்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியம் என்னன்னு பாப்போம். நூற்றாண்டுகளா பல இஸ்லாமிய அறிஞர்களை ரொம்பவே வியக்க வச்ச இந்த 3 எழுத்துக்களுக்கு பின்னாடி முக்கியமா ஒரு 5 விளக்கங்களை சொல்றாங்க. இதுல ரொம்பவே ஆழமான விஷயம் என்னன்னா அதோட ஆன்மீக குறியீடுகளும் அந்த குரல் அற்புதமும் தான். ஆன்மீக ரீதியா பார்த்தா அலிஃப் அப்படிங்கறது அல்லாவையும், லாம் அப்படிங்கறது ஜிப்ரிலையும், மீம் அப்படிங்கறது முகமது நபியையும் குறிப்பதா அறிஞர்கள் விளக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தொண்டை, நாக்கு, உதடுன்னு மனித குரலோட மொத்த சாத்தியங்களையும் பயன்படுத்தி இப்படி ஒரு விஷயத்த ஒரு சாதாரண மனுஷனால சும்மா உருவாக்கிட முடியாதுங்கிறதுக்கான ஒரு மொழியியல் அற்புதமாவும் இது பார்க்கப்படுது. இந்த இடத்துல இன்னொரு அற்புதமான விஷயத்த நாம கவனிக்கணும். இந்த மூல நூலோட வார்த்தை பயன்பாடு இவ்ளோ ஆழமானது தெரியுமா? உரையில இந்த வேதம்னு சொல்லாம அந்த வேதம்னு தூரத்தை குறிக்கிற தலிகள் கிதாப் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்துறாங்க. வேதம் என்னமோ கையில தான் இருக்கு, அப்புறம் ஏன் அந்த வேதம்னு சொல்லணும்? இது சும்மா ஒரு இலக்கண பிழை கிடையாதுங்க. கையில இருக்கிற இந்த நூல் யாராலையும் மாத்தவோ அழிக்கவோ முடியாத பாதுகாக்கப்பட்ட ஒரு பலகையில மிக உயர்ந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக தான் இப்படி சொல்லப்படுதுன்னு அறிஞர்கள் மிக அழகா விளக்குறாங்க. இவ்ளோ உயர்ந்த இந்த வேதம் யாருக்கு வழிகாட்டுது? அதுதான் முத்தகீன்களுக்கான வழிகாட்டி. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த முத்தகீன்கள்னா யாரு? இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்களை குறிக்கிற சொல் கிடையாது. மதீனாவுல அப்போ யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சிலைகளை வணங்குறவங்கன்னு பல தரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. அவங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, மனசார உண்மையை நேசிச்சு தங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தீமையிலிருந்து தங்களை காத்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமான ஒரு பொதுவான வழிகாட்டல தான் இந்த உரை முன்வைக்குது. இந்த முத்தகீன்கள், அதாவது உண்மையை தேடுறவங்க பின்பற்றுவதற்கான ஒரு 5 முக்கியமான பண்புகளை இது பட்டியலிடுது. அது என்னன்னு பாப்போம். உண்மைய நாடி போறவங்களுக்கான ஒரு மிக தெளிவான பாதையை இந்த உரை வகுத்து கொடுக்குது. இந்த 5 குணங்கள் தான் அவங்களுக்கான அடித்தளம். முதல் விஷயம், போர்க்களத்துல கூட கண்ணுக்கு தெரியாத இறைவனோட உதவி கிடைக்கும்னு நம்புறது. 2வது, தொழுகையாய் ஏதோ ஒரு சடங்கா பார்க்காம வாழ்க்கையோட ஆணிவேரா நினைக்கிறது. 3வது, வாரி வழங்குறது. 4வது, தங்களுக்கு முன்னாடி வந்த இறை தூதர்களையும் வேதங்களையும் முழுமையா மதிக்கிறது. அப்புறம் கடைசியா மறுமை வாழ்க்கை மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறது. இதுல குறிப்பா அந்த 3வது பண்பு இருக்கு பாத்தீங்களா, அதாவது வாரி வழங்குவது. இது ரொம்பவே ஆழமானது. இது என் சொத்து, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அப்படிங்கிற மனிதர்களோட அந்த அகந்தைய இது அப்படியே சுக்கு நூறாக்குது. செல்வத்தை இறைவன் கொடுத்த ஒரு பொறுப்பாதான் இந்த உரை பார்க்குது. நாமெல்லாம் அந்த செல்வத்தை மத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வெறும் ஒரு விநியோகஸ்தர் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு பெரிய உளவியல் மாற்றத்தை இது ஏற்படுத்துது. யோசிச்சு பாருங்க, தண்ணி ஒரே இடத்துல தேங்கி நின்னாலே அது சாக்கடையா மாறிடும் இல்லையா? அதுபோலதான் செல்வத்தை பதுக்கி வைக்கிறதும். அதை கொடுக்க தான் சமூகம் செழிக்கும். இந்த 5 குணங்களும் இருக்கிறவங்கள தான் இந்த உரை முஃப்லிஹூன் அப்படின்னு அழைக்குது. முஃப்லிஹூன்னா வெற்றியாளர்கள்னு அர்த்தம். ஆனா இந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அர்த்தம் இருக்கு. விவசாயத்துல ஒரு விதை எப்படி அந்த கடினமான மண்ணை பிளந்துகிட்டு வெளியே வருதோ அந்த வேர்ச்சொல்லிலிருந்து தான் இந்த வார்த்தை வந்திருக்கு. அதாவது உண்மையான வெற்றிங்கிறது சும்மா ஈஸியா கிடைச்சிராது. பல பெரிய சோதனைகளை உடைச்சுக்கிட்டு வெளியே வர்றதுதான் நிஜமான வெற்றி. இப்போ நம்ம ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்க்க போறோம். இந்த வசனங்களோட கட்டமைப்பை கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய உண்மை புரியும். உறுதியான நம்பிக்கை கொண்டவங்கள பத்தி 5 வசனங்கள் பேசுது. வெளிப்படையா மறுக்கிறவங்கள பத்தி வெறும் 2 வசனங்கள் பேசுது. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா தங்களை வெளிக்காட்டிக்காத ரொம்பவே ஆபத்தான 3வது குழுவான நயவஞ்சகர்களை பத்தி மட்டும் 13 வசனங்கள் பேசுது. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உளவியல் செய்தி ஒளிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அந்த 2வது குழுவான நிராகரிப்பாளர்களின் மூடிய இதயங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். வெறும் 2 வசனங்கள்ல சொல்லப்படுற இந்த நிராகரிப்பாளர்களை குறிக்கிற காஃபிர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மொழி ரீதியா பார்த்தா விவசாயத்துல ஒரு விதைய மண்ணுக்குள்ள போட்டு மூடி மறைக்கிறவன் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது இவங்களுக்கெல்லாம் உண்மையே தெரியாதுன்னு இந்த உரை சொல்லல. உள்ளத்துக்குள்ள உண்மைய தெளிவா தெரிஞ்சுக்கிட்ட பிறகும் தன்னோட அகந்தை, கௌரவம், அப்புறம் பதவி ஆசைனால அந்த உண்மைய அப்படியே மனசுக்குள்ளே போட்டு புதைச்சு மறைக்கிறவங்கன்னு ரொம்ப அழகா விளக்குது. அவங்க இதயங்கள்ல முத்திரையிடப்பட்டிருக்குன்னு உரை சொல்றதுக்கு காரணமும் இதுதான். இது ஏதோ ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு செய்யப்பட்ட அநீதி கிடையாது. இது ஒரு வகையான உள்ளவியல் பூட்டு. உண்மையை ஏத்துக்காம தொடர்ந்து பிடிவாதம் பிடிச்சு அவங்களுக்கு அவங்களே மனசின் கதவு உள்ளக்க இருந்து பூட்டிக்கிட்டாங்க. அப்படி தொடர்ந்து உள்ள இருந்து பூட்டி வைக்கிறதுனால வர்ற ஒரு இயற்கையான விளைவாத்தான் அந்த கதவு வெளியே இருந்தும் சீல் வைக்கப்படுது. சரி, இப்போ நம்ம அந்த மிகப்பெரிய 3வது குழுவுக்கு வருவோம். நிழல்ல வாழ்ற நயவஞ்சகர்கள். முழுக்க முழுக்க 13 வசனங்கள்ல விளக்கப்படுற இந்த மதீனாவோட முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பாப்போம். இவங்களோட இரட்ட வேடம் ரொம்பவே ஆச்சரியமானதுங்க. பொது இடங்கள்ல, குறிப்பா பள்ளிவாசல்ல முதல் வரிசையில நின்னு ரொம்ப சத்தமா தங்கள் நம்பிக்கையை காட்டுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எந்த பக்கம் லாபம் வருமோ அந்த பக்கம் சாஞ்சுக்கலாங்கிற ஒரு வியாபார மனநிலையில இருப்பாங்க. தங்களோட நேர்வழிய குடுத்துட்டு வழிகேட்ட விலைக்கு வாங்குற ஒரு லாபகரமான பிசினஸா தான் இவங்க இறை நம்பிக்கையை பார்த்தாங்க. இவங்களோட இந்த உளவியல் குருட்டுத்தன்மையை விளக்க மூல உரையில 2 அட்டகாசமான உதாரணங்கள் இருக்கு. முதல் உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கும்மருட்டுல கஷ்டப்பட்டு ஒரு நெருப்ப பற்ற வைக்கிறான். அப்பாடா, வெளிச்சம் வந்துருச்சு, இனிமே எல்லாம் பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கும்போது திடீர்னு அந்த வெளிச்சம் பறிக்கப்படுது. இப்போ அவன் முன்ன இருந்ததை விட ஒரு பயங்கரமான இருட்டுல மாட்டிக்கிறான். உண்மைய ஒரு நொடி உணர்ந்துட்டு அப்புறம் அதை மனசார ஏத்துக்காம மீண்டும் இருட்டுக்கே போன அவங்களோட நிலைமைய இது எவ்வளவு துல்லியமா சுட்டி காட்டுது பாத்தீங்களா? 2வது உதாரணம் ஒரு பயங்கரமான புயல பத்தினது. சுத்தி மழையும் இடியுமா இருக்க, இடிச்சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போய் காதுகளை அடைச்சுக்கிறாங்க. ஆனா மின்னல் வெட்டி ஒரு செகண்ட் வெளிச்சம் வரும் பாருங்க, அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் தூரம் முன்னாடி நடக்கிறது. அதாவது மார்க்கம் தங்களுக்கு ஒரு வெற்றியையோ லாபத்தையோ கொடுக்கும்போது மட்டும் மின்னல் மாதிரி அதை புடிச்சுக்கிறதும், கஷ்டமோ சோதனையும் இடி மாதிரி வரும்போது அப்படியே நின்னுக்கிறதும், இதுதான் இவங்களோட மனநிலையா இருக்கு. இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு இப்போ நாம முன்னாடி இருக்கிற மிக முக்கியமான கேள்வி, நாம எந்த கூட்டத்துல இருக்கோம்? வரலாற்றுல மதீனாவுல நடந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மோட இன்னைக்கு நவீன வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பார்க்கணுங்க. இந்த விளக்கத்தோட முடிவுல நாம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சிய பார்த்து கேட்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். உறுதியான நம்பிக்கையோட எந்த சோதனையையும் உடைச்சுக்கிட்டு வர அந்த முதல் கூட்டமான முத்தகீன்கள் கூட்டத்துல நாம இருக்கிறோமா? இல்ல உண்மைய நல்லா தெரிஞ்சும் நம்ம ஈகோவால அதை மறைக்கிற 2வது கூட்டத்துல இருக்கிறோமா? அப்படி இல்லனா லாபம் கிடைக்கும் போது மட்டும் ஒட்டிக்கிற அந்த நிழல்ல வாழ்ற நயவஞ்சகர்கள் கூட்டத்துல நாம இருக்கிறோமா? இன்னைக்கு நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நாம எந்த கூட்டத்துல இருக்கிறோம்? கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த விளக்கத்தில் சந்திப்போம்.